ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரிஷி மாம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எங்கள் கிராமத்துக்கு போயிட்டுருக்கேன். அங்கே ஒரு ஃபங்க்ஷன். எங்கள் அண்ணனோட பையனோட குழந்தைக்கு வந்து இன்றைக்கி 11வது மாதம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக கெடா வெட்டி மொட்டை அடிக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கேன். கிராமம்னாலே அந்த ஒரு அட்மாஸ்பியர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அப்பாவுக்கும் மாமாவுக்கும் டீ குடிக்கணும் போல் தோணுச்சு. ஸோ ஒரு ஷாப்பில் நின்று அவங்க டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் டீ காஃபி எதுவும் குடிக்காததுனால நானும் ரிஷியும் கார்லேயே இருந்துக்கிட்டோம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே, ரிஷிக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அவனுக்கும் வந்து எங்கேயாவது வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணான். ஸோ அவனையும் கூட்டிகிட்டு போயாச்சு. போகிற வழியெல்லாம் ரொம்ப நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடாகவே இல்லை. போக போக கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வர வழியில் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கிராமத்து கொய்யாப்பழம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு வாங்கிட்டுருக்காங்க. நாங்கள் போயிட்டு ஈவினிங்கே வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து ரிஷிக்கு உடம்பு சரியில்லை, ஸ்கூலுக்கு போகலை, ஃபீவர் இருந்தனால. ஆனால் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் ப்ரீ எக்ஸாம், ஸோ போக முடியல. அதுக்காக அவனுக்கு கொஞ்சம் சளி வேறு நல்லா ஹெவியாக இருந்தனால ஆட்டுக்கால் வாங்கி சூப் வச்சுட்டு அதை அப்படியே குழம்பு வச்சாச்சு மத்தியானத்துக்கு. ஸோ சுட சுட சாப்பாடு, ஆட்டுக்கால் குழம்பும் சூப்பும். நான் வந்து ஆட்டுக்கால்லாம் சாப்பிட மாட்டேங்க, அதனால் பருப்பு தாளித்து வச்சுருந்தேன். காலையில் தோசைக்கு வச்சுருந்தேன், அதோடய நான் வச்சுக்கலான்னு விட்டுட்டேன். தயிர். ஸோ சமைச்சி எல்லாம் எடுத்து அப்போயே வந்து பார்த்திங்கன்னா வெசல் வாஷிங் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் ஒரே இதாக முடிஞ்சிடுச்சு. நமக்கும் க்ளீனிங் ஈஸியாக இருக்கும்னு சீக்கிரமே முடிச்சாச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்னோடய வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகி ஒரு 10 டேஸாக அதை கையில் தான் துவைச்சிட்டு இருந்தேன். என்னோடய பிராண்டட் பார்த்திங்கன்னா ஐஎஃப்பி. இதில் வந்து சர்வீஸ்க்கு நாங்கள் கேட்டிருந்தபோது உடனே பண்ணணுன்னா அவங்க 9000 பேமெண்ட் கேட்டாங்க. இல்லை 1 இயர் கேரண்டி உங்களுக்கு வந்து ஒரு 45 டேஸ் கழித்து உங்களுக்கு பண்ணி கொடுத்தா அதை நம்ம புக் பண்ணி 45 டேஸ் கழித்து வந்து பண்ணி கொடுத்தா சர்வீஸ். அதுக்கு 6500 சொன்னாங்க. ஸோ நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணியே பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னால் கையில் துவைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு, மற்ற வேலை இருந்தனால. அப்புறம் எப்போது ரெகுலராக பார்க்குற அண்ணனே கூப்பிட்டு வந்து க்ளீன் பண்ண சொன்னாங்க. அப்போ அவங்க எனக்கு ஒரு 3 டிப்ஸு சொன்னாங்க. எனக்கு வந்து போர் வாட்டர் யூஸ் பண்ணுறனால சீக்கிரமே இதாச்சு. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் போர் வாட்டரும் நல்ல வாட்டரும் மிக்ஸ் பண்ணி தான் இதாகுது. இந்த இது பார்த்திங்கன்னா எப்படி அரிச்சு போயிருக்கு பார்த்திங்களா? இது நம்ம அதிகமாக போர் வாட்டர் யூஸ் பண்ணோம்னா இது சீக்கிரமாக அரிச்சிரும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய உப்பு தன்மை வந்து இதில் படிஞ்சு எனக்கு வந்து ட்ரம்மு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது பார்த்திங்களா? எனக்கு வந்து லைட்டாக தான் துரு பிடிச்சிருக்கு. நீங்கள் போர் வாட்டர் மட்டுமே யூஸ் பண்ணால் ரொம்ப டேமேஜ் ஆகும். நான் கார்ப்பரேஷன் வாட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு வாஷிங் மிஷின் நீங்கள் பண்ணுறவங்க வந்து கார்ப்பரேஷன் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 15 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வந்து இது வாஷிங் மிஷினை நீங்கள் வந்து நல்லா க்ளீனாக துணியெல்லாம் போடாமல் வெறுமன லிக்விடும் லெமன் ஜூஸும் டப் க்ளீன் அந்த மூடில் வச்சு நம்ம வாஷ் பண்ணால் எவ்ரி 15 டேஸ் ஒன்ஸ் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப் கிடைக்கும். அந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். அதே மாதிரி நம்ம வந்து வாஷிங் மிஷினுக்கு வந்து லிக்விடு யூஸ் பண்ணுறது நல்லது. நான் இங்கே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக இந்த மிஷினும் வச்சுருந்தேன். இந்த மிஷின் வச்சுருந்துமே எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் தான் வந்துச்சு. எனக்கு அந்த ட்ரம்மும் போயிடுச்சு. ஸோ அந்த அண்ணா எனக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்களும் பண்ண வேணாம். இதெல்லாம் நம்ம பண்ணாலே நம்ம வாஷிங் மிஷின் ரொம்பவே நல்லா லைஃப் கிடைக்கும். அதில் கிட்டத்தட்ட அழுக்கு மட்டுமே அவ்வளோ இருந்துச்சு. அவ்வளோவே அவங்க சுரண்டி தான் எடுத்தாங்க. அதை நீங்கள் வீடியோலேயே உங்களுக்கு தெரியும், நான் காமிச்சிருப்பேன். அவ்வளோ மண்ணும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ மண்ணுமே அதில் டெபாசிட் ஆகிருந்துச்சு. அவ்வளோவுமே உப்பு தான். ஸோ வந்து நல்ல தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மிஷினோட லைஃப் நல்லா கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா என் கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னது. ஸோ இப்போ நான் கிச்சன் வீடியோலாம் போடுறேன். ஸோ பார்க்குறது உங்களுக்கும் நல்லா இருக்கணும். ஸோ அப்படின்ட்டு கொஞ்சம் நான் வெசல்ஸ்லாம் மாற்றிருக்கேன். ப்ரெஸ்டீஜ் கம்பெனி ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு காம்போ ஆஃபர். இந்த ஆஃபரில் பார்த்திங்கன்னா எனக்கு 3 திங்ஸ் கிடச்சிச்சு. இது எவ்வளோ ப்ரைஸ்க்கு கிடச்சிச்சின்னு வீடியோ எண்டில் சொல்கிறேன். இது நல்லா ஹெவியாகவும் இருந்துச்சு. கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இது. ஒன்று வந்து பால் காய்ச்ச வைக்கிற மாதிரி ஒரு பால் சட்டி, ஒரு கடாய், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரையிங் பேன் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. 3மே நல்ல வெயிட்டாக இருந்தது. ஆக்சுவலி ரிஷி பார்த்திங்கன்னா அம்மா நான் தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அவன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல, அவனுக்கு உடம்பு சரியாதனால. ஸோ அவன் தான் எனக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். நான் தான் வீடியோ எடுக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜிலே பிளாட்டினா அப்படிங்கிற மாடல், நல்லா சில்வரில் இருக்குது. நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டக்ஷன் அடுப்புலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ
கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது நல்லா வெயிட்டாக இருந்தது, அடிப்பிடிக்காது, நல்லா கனமாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ப்ரைஸ் அரௌண்ட் 4000க்கு பக்கமாக வந்துச்சு. பட் நான் வந்து இதை ஆஃபரில் வாங்கியிருந்தேன், 2340 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஆஃபரில் கிடைக்கிறது பெஸ்ட்டாக இருந்துச்சு. நான் மற்ற கடைங்களையும் பார்த்தேன், பட் ஷாப்லலாம் இவ்வளோ ஆஃபர் கொடுக்கல. ஸோ இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். பார்த்தோன்னே நான் வந்து புக் பண்ணிட்டேன். நல்லபடியாக வீட்டுக்கு வந்துருச்சு. இந்த திங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து அவங்க வாரண்ட்டி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இதை பார்க்கும்போதே எவ்வளோ கிளாஸாக இருக்கு பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஸ்டைலிஷாக இருந்துச்சு. இந்த மாதிரி பொருளை நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணாலே நம்ம கிச்சனும் நல்லாயிருக்கும், நமக்கும் குக் பண்ணுறப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் நல்லா வரும். நான் மற்ற ஆப்பில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ளிப்கார்ட்டில் இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே ரீசனபிளாக இருந்துச்சு. அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போது இன்னமும் இருக்குது, பட் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கதா சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் டே வந்து ரிஷிக்கு எக்ஸாம். ஸோ இன்றைக்கி தான் போக முடியல. இன்றைக்கி கொஞ்சம் அவனுக்கு உடம்பு பெட்டராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே அவனுக்கு இவிஎஸ் எக்ஸாம், அதுக்கு உட்காந்து படிக்க வைக்கணும். இதை எடுத்து என்னோடய கிச்சன் கொஞ்சம் இப்போ வந்து மாற்றலான்னு நினச்சிட்ருக்கேன். அதை வந்து ஒரு வ்ளாகாக போடுறேன். நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த திங்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன திங்ஸோ இல்லை என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிஷிக்கு இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு பெட்டராக இருக்கும். ஸோ நாளைக்கு அவன் ஸ்கூல் போகலாம். நாளைக்கு அவனுக்கு என்ன எக்ஸாம்னா இவிஎஸ் எக்ஸாம். ஸோ அதுக்காக அவனை உட்கார வச்சு இன்றைக்கி படிக்க வைக்கணும். நெக்ஸ்ட்டு வ்ளாகில் என் கிச்சன் நான் சமைக்கும்போது இந்த திங்ஸை வச்சு நான் சமைப்பேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பார்க்கலாம். நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.